அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில்தான் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்றும் தொடர் விசாரணையில்தான் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும் எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி வேறு ஏதேனும் செல்போன் வைத்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் சிட்டிசன் போர்ட்டலில் 14 பேர் ஓடிபியை பயன்படுத்தி முதல் தகவல் அறிக்கையை பார்த்துள்ளார்கள் எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையை பார்த்த 14 பேரின் விவரங்கள் உள்ளதாகவும் காவல்துறை சார்பாகவும் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையை பார்த்த 14 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி: முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு காவல்துறை பொறுப்பல்ல எனவும் தேசிய தகவல் மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்றும் தொடர் விசாரணையில்தான் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும் எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி வேறு ஏதேனும் செல்போன் வைத்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் சிட்டிசன் போர்ட்டலில் 14 பேர் ஓடிபியை பயன்படுத்தி முதல் தகவல் அறிக்கையை பார்த்துள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையை பார்த்த 14 பேரின் விவரங்கள் உள்ளது என காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ் சட்டத்திற்கு மாற்றிய போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியாகிவிட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையை பார்த்த 14 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு காவல்துறை பொறுப்பல்ல, தேசிய தகவல் மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில்தான் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தெரியவரும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி வேறு ஏதேனும் செல்போன் வைத்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பணி விதிகளின்படி காவல்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்க அனுமதி தேவையில்லை, அதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். முதல் தகவல் அறிக்கையை பார்த்த 14 பேரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அந்த வன்கொடுமை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வு முன்பு பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் நீதிபதிகள். என்ன கேள்வி என்றால், எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது, எப்படி லீக் ஆனது, அதே போல பத்திரிகையாளர் சந்திப்பை அரசு அனுமதியின்றி ஆணையர் நடத்த முடியுமா உள்ளிட்ட விவரங்களையும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது தொடர்பாக தான் இன்றைக்கு அரசு தன்னுடைய தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் ஆஜராகி பல்வேறு பதில்களை அவர் அளித்து வருகிறார். அவர் தெரிவித்தது என்னவென்றால், குறிப்பாக அந்த வழக்கு விசாரணை தொடங்கிய உடனேயே அந்த விசாரணை குறித்த ஒரு விரிவான அந்த விசாரணை அறிக்கையை சீல் வைத்து உரையில் தாக்கல் செய்தார். மேலும் இந்த கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் என்பது இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு அது உடனடியாக அது மறைக்கப்பட்டு விட்டது என்றும், ஆனால் அந்த எஃப்ஐஆர் என்பது என்ஐசி என்று சொல்லக்கூடிய தேசிய தகவல் மையத்துக்கு மாற்றப்பட்ட போது அங்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வெளிப்படுத்தப்பட்டு அதை 14 பேர் அதை பார்த்து டவுன்லோட் செய்துள்ளார்கள் என்ற விவரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை எந்த வகையிலும் இதில் பொறுப்பு இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுவும் என்ஐசிஎல் என்று சொல்லக்கூடிய இந்த என்ஐசி என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டரில் இந்த புதிய சட்டம் மாறும்போது, ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ் சட்டம் மாறும்போது சில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த முதல் தகவல் அறிக்கை கசிந்ததாகவும்
அதை 14 பேர் அதை டவுன்லோட் செய்து, அதாவது மொபைல் போன் நம்பரை பதிவு செய்து அது ஓடிபி பெற்று அந்த ஓடிபி மூலியமாக அவர்கள் பார்த்துள்ளார்கள். ஒரு சிலர் டவுன்லோட் செய்துள்ளார்கள். அந்த 14 பேர் பட்டியல் உள்ளது. அவர்கள் மீதும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு அந்த எஃப்ஐஆர் கசிந்ததற்கு காவல்துறை எந்த வகையிலும் பொறுப்பில்லை என்றையும் திட்டவட்டமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்த உடனேயே அங்கு எப்படி லீக் ஆனது, அந்த என்ஐசியிடம் கேட்ட போது ஐபிசி இருந்து இந்த பிஎன்எஸ் சட்டத்துக்கு மாற்றிய போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியாகிவிட்டதாக அந்த என்ஐசி அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் விளக்கமளித்தார். முதல் தகவல் அறிக்கை வெளியானது முற்றிலும் தொழில்நுட்ப தவறுதான் என்றும் இதனை காவல்துறை செய்யவில்லை என்றும் அவருக்கு திட்டவட்டமாக நீதிபதிகள் முன்பு அவர் சுட்டிக்காட்டினார். இது குறித்து விசாரிக்கப்படும் என்றும், அதே போல அந்த பாதிக்கப்பட்டவருடைய அந்த பெண்ணுடைய அடையாளத்தை பாதுகாப்பது காவல்துறையுடைய பொறுப்பு என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் இந்த பொறுப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளது என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த தகவல் அறிக்கையை என்பது இவர் கொடுத்த அந்த குழுவிடம், உள் விசாரணை குழுவிடம் அந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், மற்றொருவர் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்டது பொறுத்தவரை குற்றவாளியினுடைய போனை அழைப்புகளை சரிபார்த்த போது அது சம்பந்தப்பட்ட நேரத்தில், சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த ஏரோப்ளான் மோடில் இருந்தது தெரிய வந்ததாகவும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் வேறு ஏதாவது போன் பயன்படுத்தினாரா என்று நீதிபதிகள் கேள்விகள் முன்வைத்தனர். அதற்கு அது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. டவர் லொகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மொபைல் டவர் லொகேஷனை பார்த்து அது குறித்தும் நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். அடுத்த கட்டமாக இதற்கு திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் அடுத்த கட்டமாக ஆணையர் அரசு அனுமதி பெற்றுதான் பத்திரிகையாளரை சந்திக்க முடியுமா என்று கேள்வி என்பது எழுந்தது. ஏனென்றால் சம்பவம் நடந்த உடனேயே பத்திரிகையாளர் சென்னை மாநகர காவல்துறை அருண் பத்திரிகையாளர் சந்தித்தார். ஒருவர் மற்றும் குற்றவாளி என்று தெரிவித்ததை அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் என்ன தெரிவித்தார் என்றால், இதுவரை நடந்த விசாரணையில ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்றுதான் ஆணையர் தெரிவித்தாரே தவிர இவர் மட்டுமே குற்றவாளி என்றும் அவர் எந்த விதத்திலும் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். அதே போல ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல்துறை இன்னும் ஆணையர் முடிவுக்கும் வரவில்லை என்றும் குறிப்பிட்டார். அவர் அந்த பதிலை தெரிவித்தார். இந்த போல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு எதுக்காக நடத்தப்படுகிறது என்றால், இந்த சம்பவம் பரபரப்பாக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்கவே இந்த மாதிரி சமயங்களில் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பது வழக்கம். அதன் அடிப்படையிலேயே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை, அகில இந்திய விதிகள், அவர்களுடைய பணி விதிகளில் எந்த தடையும் இல்லை என்றும் அந்த விதிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏனென்றால் இது போன்ற சமயங்கள்ல அவர் தனிப்பட்ட முறையில் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது தவிர அரசு ரீதியாக இது போல அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது ஒரு மரபு, ஒரு வழக்கம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த அலுவல் ரீதியாக செய்தியாளர்கள் சந்திக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே போல காவல்துறை யாரையும் பாதுகாக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டவே, தெரிவிக்கவே காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்ததாகவும் அவர் விளக்கி வருகிறார். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.